விருச்சக ராசிக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா 2ஆம் வீட்டுக்காரனும் 3 4 குடையவனாகிய சனி பகவானும் குரு பகவானும் பார்த்தோம்னா கரெக்டாக குரு 9லையும் சனி பகவான் பொறுத்த வரைக்கும் 5ஆம் இடத்துலையும் இருப்பார். பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் சனி பகவான் இருக்கார். அப்போது சனி பகவான் பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில் இருக்கிற போது குழந்தைங்க சம்பந்தமான நல்ல காரியங்கள் நடத்தி கொடுப்பாரு. அதே மாதிரி பூர்வீக சொத்து ரொம்ப நாளாக இருக்குதுங்க, என் கைக்கு வரலைங்க என்ன அப்படின்னா இந்த நவம்பர் மாதம் கண்டிப்பாக வரும். நீங்கள் அதை எதிர்பார்க்கலாம். அது மாதிரி கோர்ட்டு வழக்கு ஏதாவது இருக்குங்கன்னா ஒரு நல்ல சொல்யூஷனை இந்த நவம்பர் மாதம் உங்களுக்கு உருவாக்கி கொடுக்கும். 9ஆம் இடத்துல 2 5 கூடிய குரு பகவான் உச்சம் பெற்று சனியை பார்க்கறதுனால வீடு வாங்கலான் இருக்கிறேன், பூமி வாங்கலான் இருக்கிறேன், ஏதாவது வாங்கலாமா? கண்டிப்பாக வாங்கலாம். அதுக்குண்டான வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். கடன் வாங்குறது எல்லாமே கேட்ட இடத்துல கிடைக்கும். அதுக்காக கேட்ட இடத்துல கடன் கிடைக்குதுங்கிறதுக்காக அதிகமாக வாங்கிடாதீங்க. அளவோடு வச்சுக்கோங்க. காசு ஃப்ளோ இருந்துட்டு தான் இருக்கும். எப்படி இருந்தாலும் கையில் பணம் வருதுங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த நவம்பர் மாதம் நல்லா இருக்கும். இன்னும் சொல்லப்போனால் 12வது மாதம் குரு வக்கரமானாலும் கூட உங்களுக்கு பண விஷயத்தில் எந்த விதமான பாதிப்பும் கொடுக்காது. வீட்டில் ஒரு சுபகாரியம் பண்ணுறது இதெல்லாமே நல்லா நடக்கும். குழந்தைங்க நல்ல பாசத்தோடு இருக்க அவங்களுக்கு தேவையானதெல்லாம் நீங்கள் வாங்கி சந்தோஷமாக வாங்கி கொடுக்கக்கூடிய அமைப்பை இந்த நவம்பர் மாதம் விருச்சிக ராசிக்காரங்களால் முடியும். அதனால் விருச்சிக ராசியை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவி உறவும் மேம்படும். மனைவி நல்லா அந்யோன்யமாக உங்ககிட்ட ரொம்ப அன்பாக பாசமாக நடந்தக்கூடிய வாய்ப்புகளை உருவாக்கி கொடுக்கும். மனைவிக்கு தேவையான ஆபரணங்கள் புடவை ஏதாவது வாங்கி கொடுக்கக்கூடிய அளவுக்கு உங்களுக்கு வருமானமும் வரும். அதை வாங்கி கொடுத்து சந்தோஷப்படுத்தக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உருவாகும். ஆக நவம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் விருச்சிக ராசிக்கு நல்ல ஒரு அருமையான மாதம். பேசுகிற வார்த்தையில் கண்ணியமாகவும் கவனமாகவும் பேசுங்க. யாரையும் எடுத்தறிஞ்சு பேசிடாதீங்க, யாரையும் கடிஞ்சு பேசாதீங்க, முன்கோபத்தோடு பேசாதீங்க, அனுசரித்து பேசுங்க. கோபப்படுறத குறைச்சிட்டு ஒரு பகைவனாக இருந்தாலும் ஒரு எதிரியாக இருந்தாலும் கூட ஒரு தன்மையாக பேசுகிறது இந்த மாதம் கண்டிப்பாக பேசணும். ஏன்னா இந்த மாதம் நல்லா கெத்தாக இருக்குது, எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது, ஆனதாகட்டும் நான் இப்படித்தான் பேசுவேன் அந்த மாதிரி பேசுனீங்கன்னா தேவையில்லாத பகையை தேவையில்லாத விரோதத்தை உருவாக்கக்கூடிய வாய்ப்புகள் கொடுக்கும். உங்களை நம்பி நல்லவங்களாக இருக்கிறவங்களும் கூட உங்கள் மேலே ஒரு நல்லெண்ணத்தை போக்கி கெட்டெண்ணம் வரக்கூடிய வாய்ப்பை உருவாக்கிடும். உங்கள் வாயால் கெட்டு போகும். அதனால எப்பவுமே அடக்கி வாசிங்கன்னு சொன்னால் அது சால சிறந்தது. இப்போ 12 ராசிகளுக்கு உண்டான பலன் எல்லாம் கேட்டீங்க. உங்களுடைய ராசியில் உங்களோட ஜாதகத்தில் எப்படிப்பட்ட பலன்கள் இருக்குது, நான் என்னோட ஃப்யூச்சர் எப்படி இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும்னு நீங்கள் ஆசைப்பட்டால் கீழ்கண்ட நம்பருக்கு ஃபோன் பண்ணுங்கள். எங்கள் டீம் உங்களை காண்டாக்ட் பண்ணுவாங்க. ஒரு சின்ன கட்டணம் தான், அதை செலுத்தி உங்கள் மனசில் இருக்கிற கேள்விக்கெல்லாம் விடையை தெரிஞ்சுக்கோங்க.